ஹலோ எவ்ரிவன். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸில் டெய்லி 2 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் என்ன இருக்க போகுது அப்படின்னா, ராம்சார் சைட்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷினை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ராம்சார் சைட்ஸ் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் அண்ட் ஹவு டு தே கான்ட்ரிபியூட் டு கன்சர்வேஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராம்சார் தளங்களின் முக்கியத்துவம் யாது? ஈரநிலங்கள் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தின் வளங்காப்பிற்கு அவை எவ்வாறு பங்களிக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியில சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ராம்சார் சைட் என்னன்றதை எழுதணும், என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எழுதணும். சரிங்களா? இதுதான் கொஸ்டினை 2 பார்ட்டா நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வெட்லேண்ட்ஸ் தென் ராம்சார் சைட் ரிலேட்டடா ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறோம். ஒரு வெட்லேண்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இட் இஸ் அ பிளேஸ் வேர் த லேண்ட் இஸ் கவர்டு பை வாட்டர். சிம்பிளா மார்சஸ் எதா வேணாலும் இருக்கலாம் நமக்கு. சரிங்களா? ஸோ வெட்லேண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ராம்சார் சைட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள் ராம்சார் தளங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு வெட்லேண்டையும் ராம்சார் சைட்டையும் எப்படி கனெக்ட் பண்றோங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்றோம். சரியா? அதுதான் அதோட சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்டான விஷயம். சரியா? இப்போ ராம்சார் சைட்னா என்னங்கிறத சொல்லணும். இப்போ ராம்சார் சைட், ராம்சார் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து ஈரான்ல இருக்கு. அங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி சைன் ஆகுது, வெட்லேண்டை கன்சர்வ் பண்ணணும், ஈரநிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு விஷயம் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகுது, ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஒப்பந்தம் சைன் ஆகுது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1971 நமக்கு சைன் ஆகுது. சரிங்களா? அப்ப அதனாலதான் அதுக்கு ராம்சார் தளங்கள் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறோம். சரிங்களா? இந்தியா இந்த ராம்சார் கன்வென்ஷனை எப்போ ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1982 ஏத்துக்கிறாங்க. சரியா? இப்ப பேசிக்கா 2 பாயிண்ட். ராம்சார் சைட்னா என்ன, எதனால அதை ராம்சார் சைட்னு சொல்றோம், ராம்சார் கன்வென்ஷன் படி அதை அங்கீகரிக்கிறதுனால அது ராம்சார் சைட்னு சொல்றோம். இந்தியா அதை எப்ப ஏத்துக்கிறாங்க அப்படிங்கறது பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம வளவலன்னு எழுதக்கூடாது, ஜஸ்ட் என்னங்கிறத சொல்லணும். இதோட ஒரு டேட்டா பாயிண்ட் ஆட் பண்ணிடணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில எவ்வளவு ராம்சார் தலங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் அப் டு டேட் 85 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்கு. சரியா? இதே இந்தியாவில எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப, தமிழ்நாட்டுல 18 ராம்சார் தலங்கள் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா உத்தரப்பிரதேச மாவட்டத்துல 10 ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அப்ப இதெல்லாம் நம்ம டேட்டா பாயிண்டா கொடுத்துறோம். இப்போ கொஸ்டின்குள்ள வரும். ராம்சார் தலங்களின் முக்கியத்துவம், சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டா ஆக்ட் ஆகுது. பல்லுயிர் பெருக்கம் நிறைந்த இடங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போடுறோம். ஆக்டஸ் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஏன் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டா இருக்கு? இந்த இடத்துல டைவர்ஸான பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்கு, அனிமல் ஸ்பீசிஸ் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நிறைய விதமான டைவர்ஸ் ஆக்டிவிட்டி, ஐ மீன் நமக்கு ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வரும், ஃபிஷிங் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அக்வாட்டிக் லைஃப் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டா ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத சொல்லிடுறோம். அடுத்தது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு. இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் கிரவுண்டா இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். ஓகேங்களா? அதாவது மீன்களின் இனப்பெருக்க தளமாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்லணும். அதே மாதிரி கோஸ்டல் எரோஷன் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணுது இந்த ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது. ராம்சார் சைட்ஸ்ல பொதுவா மேங்க்ரோவ்ஸ் அண்ட் வெட்லேண்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? அதனாலதான் அந்த பாயிண்ட் நம்ம சொல்றோம். அடுத்தது அக்வாட்டிக் வெஜிடேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கறது சொல்லும். என்ன மாதிரியான அக்வாட்டிக் வெஜிடேஷன் இருக்கு அப்படிங்கறத ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். வாட்டர் லில்லிஸ் இருக்கு, லோட்டஸ், ரீட்ஸ், சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கனால வாட்டர் குவாலிட்டி, ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் தோஸ் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் தென் தோஸ் ஸ்பீசிஸ் தட் லிவ் ஆன் தோஸ் ராம்சார் சைட், அதுக்கெல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம சொல்றோம். சரிங்களா? அங்க வாழக்கூடிய விலங்குகளுக்கு, தாவரங்களுக்கு ஏற்றவாறு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அடுத்தது மைக்ரேட்டரி பேர்ட் ஹேபிட்டட்ஸ். நம்மளுடைய ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை, அந்த லிஸ்ட்டை எடுத்து பாத்தீங்கன்னாலே அதிகமான பறவைகள் சரணாலயங்கள் அந்த இடத்துல வந்து ராம்சார் தலங்களாக இருக்கும். ஓகேங்களா? கழுவேலி பேர்ட் சாங்சுரி, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இப்ப ஏன் அதிகமான பேர்ட் சாங்சுரிஸ் வந்து நமக்கு ராம்சார் தலங்களாக இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இப்போ இந்த பேர்ட் சாங்சுரிஸ் எல்லாம் இருக்கனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரேட்டரி பேர்ட்ஸை வந்து இன்வால்வ் பண்ணுது, மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அதோடைய மைக்ரேஷன் அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் ஓவர் ஆயிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போகும் நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். இப்போ அந்த விஷயத்த சொல்றோம். கிரிட்டிக்கல் ஸ்டாப் ஓவர் பாயிண்ட் அப்படிங்கறத நம்ம கொடுத்தாகணும் இந்த இடத்துல. சரியா? அந்த இடத்துக்கு வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பறவைகள் வந்து கிளம்பி போகும். சரிங்களா?
அடுத்தது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். நிறைய என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அந்த இடத்துல இருக்கனால அதை கன்சர்வ் பண்றதும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சைபீரியன் கிரேன் அப்படிங்கிறது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அது கியோலாடியோ நேஷனல் பார்க், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கியோலாடியோ நேஷனல் பார்க்ல இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம கொடுக்குறோம். அடுத்தது வேற என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டூரிசம் அண்ட் ரீக்ரியேஷன். ஓகேங்களா? ஸோ டூரிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமா இருக்கு. லைக் பேர்ட் வாட்சிங், போட்டிங், ஃபிஷிங், எக்கோ டூரிசம், இது எல்லாமே வந்து நமக்கு டூரிசம் ஆக்டிவிட்டிஸ்குள்ள வருது. இது எல்லாமே ராம்சார் சைட்டோட இன்னொரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி கடைசியா பார்த்தோம்னா ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான விஷயம். அது அண்ட் தென் கிளைமேட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸும் முக்கியத்துவமான விஷயம் தான். ஸோ ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த எக்கோசிஸ்டம், அந்த வெட்லேண்ட் எக்கோசிஸ்டம் பத்தி ஸ்டடி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத சொல்லி முடிச்சிடலாம். லாஸ்டா பார்த்தோம்னா கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படிங்கறத சொல்றோம். ஓகேங்களா? கிளைமேட் ரெசிலியன்ஸ் வை பிகாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி எக்ஸஸ் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் அப்சர்வ் பண்றதுனால நமக்கு ட்ரை ஏரியாஸ், ட்ரை பீரியட் அப்போ அந்த வாட்டர்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறதும் பில்ட் பண்ணுது. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தோம்னா சிக்னிஃபிகன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். சரிங்களா? ராம்சார் சைட்னா என்ன, இந்தியாவில் எப்போ வந்துச்சு, இந்தியாவில் எவ்வளோ ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அடுத்தது அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்ததா பார்த்தோம்னா ராம்சார் சைட்ஸ் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுது, கன்சர்வேஷனுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்கலாம். ஓகேங்களா? மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. கிரீனரியா இருக்கனால கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத காமனா போட்டுடலாம். ஓகேங்களா? ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல ஹேபிடேட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்லாம் இருக்கு. ஃப்ளோரா அண்ட் ஃபானாவை வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடெக்ஷன் பார்க்குறப்ப கன்சர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்காவே நம்ம ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஹேபிடேட் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஸ்பீசிஸ், உயிரினங்களுக்கான வாழ்விட பாதுகாப்பு அப்படிங்கிறத அளிக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நிறைய என்டேஞ்சர்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படிங்கிறது இருக்கும். இதற்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது ராம்சார் தலங்கள்னு சொல்றப்ப அதிகமான பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதனால ஹேபிடேட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பிரீடிங் அண்ட் நெஸ்டிங் கிரவுண்டாவும் இருக்கு. நம்ம பார்த்தோம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு இது ஒரு பிரீடிங் கிரவுண்ட், நெஸ்டிங் கிரவுண்ட், ஒரு ஸ்டெப் ஓவர் பாயிண்டா இருக்கும், ஸ்டாப் ஓவர் பாயிண்டா இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? அடுத்தது ப்ரிசர்வேஷன் ஆஃப் வாட்டர் குவாலிட்டி அண்ட் ஹைட்ராலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எதனால அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் ஃபில்ட்ரேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கிரவுண்ட் வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. சாயில் எரோஷனை வந்து கம்மி பண்ணுது. ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள், வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நீரியல் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் எல்லாத்தையுமே வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி முடிக்கும். சரியா? அடுத்தது சப்போர்ட் ஃபார் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் ஃபார் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து பிரீடிங் அண்ட் நெஸ்டிங் கிரவுண்டா இருக்குன்னு சொல்லியே முடிச்சிடலாம். ஓகேங்களா? பிரீடிங் அண்ட் நெஸ்டிங் கிரவுண்ட், ஒரு ஸ்டாப் ஓவர் பாயிண்ட். ஓகேங்களா? இதை நம்ம சொல்லி முடிச்சிடலாம். சரியா? அடுத்தது கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ். ஏன்னா இந்த வெட்லேண்ட் அப்படிங்கிறது நல்லா கிரீனிஷ் ஏரியாவா இருக்கும், கிரீனரி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதனால கார்பன் சிங்கா ஆக்ட் ஆகுது. இந்த சென்ஸ் நமக்கு அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேசஸை வந்து கம்மி பண்ணி விடுது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கனால நம்ம ராம்சார் சைட்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னா, வெட்லேண்ட்ஸை வந்து ராம்சார் சைட்ஸா அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னா நிறைய ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதனால நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரியா? அடுத்தது சஸ்டைனபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ வெட்லேண்ட் ரிசோர்ஸஸை வந்து நம்ம சஸ்டைனபிளா யூஸ் பண்றோம் அப்படின்னா அது நம்மளோட கம்யூனிட்டிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரியான சஸ்டைனபிள் யூசேஜ் கம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல்டா இருக்கணும். ஃபிஷிங் அப்படிங்கிறது கண்ட்ரோல்டு அக்ரிகல்ச்சரா இருக்கணும். அதே மாதிரி கண்ட்ரோல்டு டூரிசமா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னா, கண்ட்ரோல்டா இருந்துச்சுன்னா அது சஸ்டைனபிள் யூசேஜ் ஆஃப் இருக்கும். அது வந்து ராம்சார் சைட் ப்ரொமோட் பண்ணும். சரிங்களா? சஸ்டைனபிள் யூஸா இருந்துச்சுன்னா அது ஓகே. ஓகேங்களா? பாதிப்பு இல்லாத வரைக்கும் அது ஓகே அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகே? ஸோ ஃபிஷிங், அக்ரிகல்ச்சர், டூரிசம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் ஆகுது. இது வந்து எக்கனாமிக்கல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் இதனால இருக்கு. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஹிடன் மீனிங்கா இருக்கும் நமக்கு. சரியா? நெக்ஸ்ட் அவேர்னஸ், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்க்கு வந்து ராம்சார் சைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மைக்ரேட்டரி பேர்ட்ஸை பத்தின ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மைக்ரேட்டரி பேர்ட்ஸை பத்தின ஸ்டடீஸ்க்கு, அங்க இருக்கக்கூடிய என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை பத்தி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம சொல்லலாம்.
ஓகேவா? அப்ப வெட்லாண்ட்ஸ பத்தின விஷயங்கள் ஐ மீன் ராம்சார் சைட்ஸ் பத்தின விஷயங்கள தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. என்ன சிக்னிஃபிகன்ஸ், என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்ப இந்த வெட்லாண்ட்ஸ் நம்ம ப்ரமோட் பண்றோம். ராம்சார் சைட்ட கன்சர்வ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து நம்மளோட பயோடைவர்சிட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஒரு ஜஸ்ட் நம்ப கன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு 2 லைன், 3 லைன்ல முடிச்சா போதும். ஓகேவா? அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுன்ற அவசியம் இல்ல. பட் ஸ்டில் பாடி ஆஃப் த கன்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கணும். ராம்சார் சைட்ட பத்தி சொல்லியிருக்கணும். 1971 இந்தியா எப்ப 1982ல அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள். இந்தியால எவ்வளோ ராம்சார் சைட் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லியிருக்கணும். டேட்டா பாயிண்ட்ட உள்ள குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்மளோட சிக்னிஃபிகன்ஸ், கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதெல்லாம் எழுதலாம். அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க பேஸ் பண்ணி எழுதணும். ஸோ ஒரு ராம்சார் சைட் எதனால முக்கியத்துவமா இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து பேஸ் பண்ணி பாயிண்ட்ட கிரியேட் பண்ண பாருங்க. சரியா? இதே மாரி இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.